ராமேஸ்வரம் பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் தூக்கு பாலத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் 5 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. டெல்லியில் மரம் வேரோடு சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் படுகாயமடைந்தனர். டெல்லியின் பாரா சவுக்கில் கனமழை பெய்த நிலையில் சாலையில் வெள்ளம் தேங்கியிருந்தது. அந்த வழியாக இருசக்கர வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையோரம் இருந்த மரம் ஒன்று வேரோடு வாகன ஓட்டிகள் மீது சாய்ந்தது. இதில் இருவர் படுகாயமடைந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் வீட்டில் புகுந்து இருவர் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவுகாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான ரமேஷ் கார்கின் இந்தூர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. வீட்டிற்குள் புகுந்த இருவரில் ஒருவர் நகை உள்ளிட்டவற்றை எடுத்தபோது மற்றொருவர் உறங்கிக் கொண்டிருந்த நீதிபதி அருகே பெரிய கம்பியுடன் தாக்குதல் நடத்த தயாராக இருந்த காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. காசோலையை வங்கியில் சமர்ப்பிக்கும் நாளன்றே வாடிக்கையாளர்களுக்கு பணம் கிடைக்கும் வகையில் புதிய நடைமுறை அமலுக்கு வரவுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறையின்படி வாடிக்கையாளர் காசோலையை சமர்ப்பித்த உடனேயே அதனை ஆய்வு செய்து பணத்தை விடுவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை 2 கட்டங்களாக அமல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டம் அக்டோபர் 4ஆம் தேதியும் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதமும் அமலுக்கு வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டுடன் ஜப்பான் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த கோகி ஹோல்டிங் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிகோகி பவர் டூல்ஸ் நிறுவனம் 700 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் மின் கருவிகள் உற்பத்தி ஆலை அமைக்க உள்ளது. ஹாலிவுட் நடிகர் ஜானி டெப் மீண்டும் ஜாக் ஸ்பேரோ அவதாரம் எடுக்கிருப்பதாக வெளியாகிருக்கும் தகவல் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்தில் ஜானி டெப் நடித்த கதாபாத்திரம் இன்றளவும் ரசிகர்களுக்கு பிடித்த ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் அடுத்த பாகத்தை உருவாக்குவது தொடர்பாக அவரிடம் படக்குழு சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. கதை பிடித்தால் நடிக்க ஜானி டெப் தயாராக இருப்பதாக படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டிரம்பின் ஆட்சி மோசமாக இருப்பதாக கூறி பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜிம்மி கிம்மல் இத்தாலி குடியுரிமையை பெற்றுள்ளார். ஆஸ்கார் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து புகழ் பெற்றவர் ஜிம்மி கிம்மல். இவர் டிரம்பின் ஆட்சி காலம் தாம் நினைத்ததை விட மோசமாக இருப்பதாகவும் வரும் காலத்தில் இன்னும் மோசமடையும் என்பதால் வேறு நாட்டிற்கு செல்வது குறித்து பலரும் யோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் ஜிம்மி கிம்மல் விரைவில் அமெரிக்காவை விட்டு வெளியேற உள்ளதாக கூறப்படுகிறது.